ஆங்கர் விஜய் மணிமேகலை அவர்கள் வந்து ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர் இல்லையா? இவங்க கிட்ட நெறைய பேர் இப்போ ரீசென்ட்டா வந்து கேட்கிற ஒரு விஷயம் வந்து, அதாவது ரீசென்ட்டா மணிமேகலையுடைய கணவர் ஹுசைன் அவர்கள் சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து பார்த்துருப்போம். நெறைய பேர் வந்து ஏகப்பட்ட ஹார்ட்ஸ், லவ், அஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொன்னாலும், ஒரு சில நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற ஆளுங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் எப்படி பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இது சம்மந்தமாக சமீபத்தில இன்டர்வியூல ஒரு விஷயத்த வந்து மணிமேகலை அவர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஸ்ரீராம ஜெயம், மாஷா அல்லாஹ், ஏசப்பா எல்லாமே எனக்கு வந்து சமம் தான். எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு இதில தான் நாங்க 2 பேருமே வந்து இருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நீங்க 6 மாசத்தில பிரிஞ்சுடுவீங்க, மதம் மாறிடுவீங்க அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது 1 இயர் ஆச்சு. 1 இயர்க்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த 1 வருஷம் புதுசா அப்படி தான் இருக்கும். 2 வருஷத்துல வந்துட்டு காசுலாம் போயிடுச்சுன்னா, நீங்க வந்து பிரிஞ்சிருவீங்க அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னாங்க. 2 வருஷம்ன்றது 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல வந்துட்டு அதே மாரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. எங்களோட வாழ்க்கையில BMW கார், புது வீடு இந்த மாதிரி வந்து நாங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். இன்னொரு 20 வருஷம் கழிச்சியும் வந்துட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க அப்படி போயிடுவீங்க, இப்படி ஆவீங்க அப்படின்னு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரும். நாங்களும் வந்து அத வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கடைசியா வயசான அப்புறமும் வந்து கருத்துக்கள் வரும். நெகட்டிவ் கருத்துக்கள் வரும். அப்பவும் வந்து நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கைய வந்து நாங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்போம். ஸோ கடைசி வரைக்கும் வந்துட்டு நாங்க ஒண்ணா தான் இருப்போம். எங்களுக்கு ஸ்ரீராம ஜெயம், மாஷா அல்லாஹ், ஏசப்பா எல்லாமே வந்து ஒண்ணு தான். நாங்க ரம்ஜான் கொண்டாடினத விட கோயிலுக்கு போனது தான் வந்து அதிகம். அதனால நான் கடைசி வரைக்கும் மணிமேகலையா தான் இருப்பேன். ஹுசைனும் என் கூட கோவிலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நானா இருக்கிறதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு வந்து உறுதுணையா, சப்போர்ட்டா இருக்காரு. அண்ட் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. அதனால தான் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.